ஹானர்லேருந்து மேஜிக் 6 ப்ரோ அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக வர்றது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. இந்த ஹானரோட மேஜிக் 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. இது நல்லா இருக்கா இல்லையா, மேலும் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இதில் கொடுத்துருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நமக்கு வந்து டபுள் கேமரா கட் அவுட் இருக்குது. அதாவது பஞ்சுவல் கேமரா கட் அவுட் வந்து நமக்கு பெருசாக இருக்குது. காரணம் நமக்கு வந்து டுவல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமரா பற்றி பிறகு பேசலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பற்றி பேசுகிறோம். இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LTPO பேனல் கொடுக்குறாங்க. அதாவது 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கேற்றப்ப ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு குவாட் கர்வ்டு OLED டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. அதாவது டிஸ்பிளேயோட 4 பக்கமும் நமக்கு வந்து எட்ஜஸ்ல வந்து கர்வ் பண்ணிச்சுக்காம பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட், மேலும் 4320 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டப்பிங் சப்போர்ட் இருக்கு. வழக்கமான டிஸ்பிளேனா 2160 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் 4320 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்குற காரணத்தினால நமக்கு டிஸ்பிளே ஃபிளிக்கரே ஆகாது. இருட்டில் நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்கவே இருக்காது கண்ணில். இது போ 5000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷனோட சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒரு பக்கவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ மீடியா கன்சப்ஷனாக இருக்கட்டும், அது போக கேமிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு கண்டென்ட் பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேலேருந்து கிடைக்கும். அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 அப்படிங்கிற லேட்டஸ்டான ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து அட்ரினோட 750 GPU கொடுக்குறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செட்டுங்கிறனால நமக்கு வந்து கேம்ஸ் ரன் பண்ணலாம், ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸுமே ஹெவியான கேம்ஸ் கூட எவ்வளோ ஹை செட்டிங்ஸ் வச்சு விளையாண்டாலும் நமக்கு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எவ்வளோக்கு ஹெவியான டாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு வந்து இந்த ஃபோன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ப்ராசஸரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும் 3 ரேங்க் கிடைக்குது. மார்க் அப்படின்னு பார்த்தா கூட 97 மார்க் 100க்கு எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு A+ கிரேட் சிப்செட்டாக இருக்கு. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். மற்றபடியாக டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனோட வயசை பொறுத்தவரையும் இது Android 14 வயசில் மேஜிக் UI 8.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இது வந்து ஹானரோட கஸ்டம் இன்டர்ஃபேஸாக இருக்கு. மற்றபடி கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து எப்படி பார்த்தாலும் 3 வருடத்துக்கான அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் 3 கேமரா கொடுக்குறாங்க. 3மே வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கேமரா கொடுக்குறாங்க சொல்லலாம். மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா கொடுக்குறாங்க. இது ஆம்னி விஷனோட OVH அப்படிங்கிற சென்சார். மேலும் இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவைக்கேற்றாப்புல ஆப்பர்ச்சர் மாறும். ஸோ நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் ஆகிற காரணத்தினால உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக எடுக்க முடியும். கரெக்டான ஒரு ஃபோக்கஸில் எல்லா விதமான ஃபோட்டோஸும் கிடைக்கும். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. இதே கேமரா பயன்படுத்தி நமக்கு வந்து 2.5 சென்டிமீட்டர்ல க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 150 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இதுக்கு f2.6 அப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த கேமராவோட ஒரு 2.5x வரையும் ஆப்டிகல் ஜூமும் 100x வரையும் டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இந்த கேமரால கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப தூரத்தில் உள்ள சப்ஜெக்ட்டை நீங்க வந்து போட்டோ எடுத்தாலும் ஷேக்கினஸ் இல்லாம தெளிவான போட்டோஸ் இது மூலமாக எடுக்கலாம். மேலும் நமக்கு பிரைமரி கேமரா மூலமாக 4K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ற ஃபீச்சரும் இந்த கேமரால இருக்கு. ஸோ பேக் சைடில் 3மே வந்து சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடியா செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த கேமராவோட நமக்கு வந்து 4K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ரெண்டாவதாக ஒரு TOF சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3D டெப்த் கேமராவா வருது. அது மூலமாக நீங்க வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ண முடியும். குறிப்பா சொல்லுங்க கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட ஐபோன்ல வந்து நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் பயன்படுத்திருப்போம். இந்த டெப்த் சென்சாரை யூஸ் பண்ணி அதே மாதிரியான ஃபீச்சர் இந்த கேமரால இருக்கு. காரணம் ஃப்ரண்ட் சைடில் TOF சென்சார் கொடுத்த காரணத்தால நமக்கு வந்து இந்த ஃபேஸ்ல உள்ள எல்லா விதமான டெப்த்தும் கேப்சர் பண்ண முடியும். மற்றபடியாக இந்த போனுக்கு IP68 ரேட்டிங் இருக்கு. அதனால தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. குறிப்பா சொல்லுங்க கேட்டீங்கன்னா, தண்ணிக்குள்ள போன் வந்து விழுந்தா கூட 1.5 மீட்டர் வரையும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த போன்ல இவ்வளவு ஃபீச்சர் கொடுக்குற காரணத்தால கண்டிப்பா போனோட வெயிட் அதிகம். அதாவது 229 கிராம் வருது. சொல்லப்போனா கையில ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தபடியா ஸ்பீக்கர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அது போல USB Type-C ஆடியோ தான் தராங்க. மற்றபடி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல DTS-X அல்ட்ரா சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெளியே கேட்கறதுக்கு. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு 5G-க்கான SNSS சப்போர்ட், 4G-க்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.3, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி
பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது நார்மலான பேட்டரி கிடையாது, செகண்ட் ஜென்ரேஷன் சிலிக்கான் கார்பன் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க வயர் மூலமாக. வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட 66 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மற்றபடி சார்ஜிங்கை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ஹானர்லேருந்து E1 அப்படிங்கிற பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிப்பும் கொடுக்குறாங்க. அதனால பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணால் கூட வந்து சார்ஜ் ஆகும் சொல்கிறாங்க. பேட்டரியோட பர்சன்டேஜ் வெறும் 10% இருந்தால் கூட -20 டிகிரிஸில் வச்சு யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து ஃபோன் வந்து கரெக்டாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லுவேன் இந்த 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதன் மூலமாக 100% சார்ஜ் வெறும் 40 நிமிஷத்தில் வந்து எட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். சைனால இந்த ஃபோன் வந்து இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா 1,10,000 அப்படிங்கிற பிரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது கண்டிப்பாக விலை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது என்ன பிரைசிங் கொடுக்காங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணியிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் டிஸ்பிளேயும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் அது போக கேமராஸ் பேட்டரி மாதிரி எல்லா விஷயங்களும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த மாதிரி தெரியுது. ஆனால் ப்ரைஸிங்கும் அதுக்கேற்றாப்புல எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. காரணம் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. காரணம் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஹானரோட மேஜிக் 6 ப்ரோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன்கமுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.